தினம் 5 கணிதம் டாப்பிக்கில் இன்றைக்கி கணக்குகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பின் 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருக்கு ஏற்படும் இழப்பு சதவீதம் என்னென்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா, நல்லா இந்த கணக்கை பிடிச்சிங்க. இது ஒரு பர்சன்டேஜ் கணக்கில், அதாவது லாப நஷ்டம் கணக்கு தான் இது. இதில் ஒரு அமௌண்ட் அதிகரிக்கிற மாதிரி கொடுப்பாங்க, அப்புறம் குறைகிற மாதிரி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டுத்தையும் அதிகரிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்துங்க. எக்ஸு இதுக்கான ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா தான் எழுதுனேன். +or -xy/100 இதை வந்து எழுதி வச்சிங்க. இதுக்கான டெஃபினேஷன் நான் தரேன், புரியுதுங்களா? இந்த எக்ஸு ஒய்ங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு கொடுக்குற அமௌண்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்துங்க, ரெண்டாவது கொடுக்குற அமௌண்ட்டை ஒய்ன்னு எடுத்துங்க. இது எக்ஸ்ன்னு எடுத்துங்க, இதை ஒய்ன்னு எடுத்துங்க, புரியுதுங்களா? இப்போது இங்கே அதிகரிக்கிறாங்க அப்படின்னா வச்சிங்களேன், ப்ளஸ்ஸு போட்டுங்க. என்ன சொன்னேன்? அதிகரிக்கிறாங்க அப்படிங்கும்போது என்னென்னு போடணும்? ப்ளஸ்ஸு. குறைக்கிறாங்க அப்படிங்கும்போது என்ன ஆகணும்? மைனஸ் போட்டுடணும், புரியுதுங்களா? அவ்வளோதாங்க. இது நீங்கள் கரெக்டாக போட்டிங்கனாலே இந்த கணக்குகளை போட்டுடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னது, எக்ஸோட அமௌண்ட் எவ்வளோ இருக்குது? 10%. 10 போட்டுருங்க. என்ன ஆகுது? அவரோட வருமானம் 10% அதிகரிக்குது, அப்போது ப்ளஸ்ஸு, புரியுதா? அடுத்தது பாருங்கள், இந்த அமௌண்ட் எவ்வளோ? 10% போட்டோன்னா என்ன ஆகுது? குறைக்கிறாங்க. அவரோட வருமானம் என்ன ஆகுது? 10% குறையுது, அப்போ -10. சரிங்களா? இப்போது +or- இங்கே ஏன் +or- போட்டோன்னா, இந்த ரெண்டு சில இது இருக்குங்க இல்லையா, இந்த ரெண்டு குறியீடு, இது ரெண்டையும் பெருக்குன்னா என்ன வரும்? ஒரு ப்ளஸ்ஸையும் மைனஸும் பெருக்கும்போது மைனஸ் கிடைக்கும் இல்லையா? அப்போ XYக்கு என்ன போடுவோம்? 10 × 10 போட்டுருவோம் இல்லையா? ஏன்னா ரெண்டுமே 10 தான் கொடுத்துருக்காங்க. கீழே 100 போட்டுடலாம். சரியா? இங்கே பாருங்கள், இந்த 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். இங்கே என்னென்னு கிடைக்குங்க? 1ன்னு கிடச்சிரும். ஒரு 100 100ன்னு கிடச்சிருமா? இங்கே பாருங்களேன், ஒரு 10 - 10 என்னென்னு கிடைக்கும்? 0. இப்போ 0ல் -1 போயிட்டால் என்னென்ன கிடைக்கும்? -1. அப்போ ஆன்சரு மைனஸில் வந்ததுன்னு வச்சிங்களா, என்ன அர்த்தம்னா நஷ்டம். ஆன்சர் மைனஸில் வந்தால் என்ன அர்த்தம்? அவருக்கு நஷ்டம். என்ன நஷ்டம்? 1% நஷ்டம், புரியுதுங்களா? ஒருவேளை +1 வருதுன்னு வச்சிங்களா, லாபம் 1% லாபம். இப்போ 10% அதிகரிக்கப்பட்டு 10% குறைஞ்சதுன்னா என்ன வரும்? நஷ்டம்தான், 1% நஷ்டம், புரியுதுங்களா? இது நல்லா பார்த்துங்க. XYன்னு எடுத்துங்க. இந்த குறியீடு தான், அதிகரித்தா ப்ளஸ்ஸு போடுங்க, குறைஞ்சதுன்னா மைனஸ் போட்டுருங்க. இது ரெண்டையும் பெருக்கிற வேல்யூ தான் இந்த இடத்துல உள்ள குறியீடு சொல்லியிருக்கேன், புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு பாருங்கள். x² - 16 / x + 4 வகுத்தல் x - 4 / x + 4. சரிங்களா? இதை வந்து சுருக்குகன்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபிகேட் பண்ணணும். எப்படி பண்ணலாம் பாருங்கள். இந்த இருக்கு இல்லையா, x², அதாவது இங்கே ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. இந்த 16 இருக்கு இல்லையா, ஸ்கொயர் வர மாதிரி எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாங்களா? 4 × 4 16. அப்போது 4 ஸ்கொயர்னு மாற்றி எழுதிக்கிறேன், நம்ம வசதிக்கு ஏற்றா போல். / கீழே உள்ள x + 4 போட்டுக்கிறேன். இங்கே வகுத்தல் கொடுத்துருக்காங்க இல்லையா, நான் இங்கே பெருக்கல் சிம்பிள் போடுறேன்னா இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, ரெசிப்ரோக்கல் ஆகும், அதாவது தலைக்கீழாக ஆகிடும். அப்போது என்னென்னு எழுதலாம்? x + 4 / இங்கே உள்ள x - 4 கீழே வந்துடும், புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு வகுத்தலை பெருக்கலாக எழுதுறேன்னா இங்கே உள்ள வேல்யூவை தலைகீழாக எழுதணும் அப்படின்னு ஒரு ரூல், புரியுதுங்களா? எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட் இருக்கு இல்லையா, a² - b² ஒரு ஃபார்முலா இருக்குது. a² - b² ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா a + b × a - b, புரியுதுங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம்? x + 4 × x - 4 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? கீழே உள்ள வேல்யூவை அப்படியே போட்டுருங்க. x + 4 பெருக்கல் x + 4 / x - 4, புரியுதுங்களா? இப்போ எதெல்லாம் அடிக்கலாம்? இங்கே பெருக்கல் இருக்கிறதுனால டைரெக்டாக அடிச்சிடலாம். x - 4 x - 4 அடிச்சிருங்க. இங்கே உள்ள x + 4 x + 4 அடிச்சிருங்க. மீதி என்ன இருக்கும்? ஒரே ஒரு x + 4 மட்டும்தான் இருக்கும். அப்போ இதுதான் இதோட ஆன்சர், புரியுதுங்களா? இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஃபார்முலா என்னென்னா, a² - b² ஃபார்முலா என்னது? a + b × a - b. அதாவது ஏல வர எல்லா ஃபார்முலாவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க, புரியுதுங்களா? இதுக்காக தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வேணால் போடுறேன், இது தெரிஞ்சுங்க, முக்கியமானது. அப்புறம் குரூப் 1 எக்ஸாமில் நிறைய கேள்விகள் இங்கே தினம் 5 கணிதம் நடத்துகிற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க, புரியுதுங்களா? அதனால் நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க. நான் இந்த ஜிஎஸ்லாம் சொல்கிறேன் இல்லையா, அதெல்லாம் சைடில் நோட் பண்ணி வச்சிங்க. எடுத்துக்காட்டுக்கு இந்த தன்னாட்சி இயக்கம்லாம் சொல்லியிருந்தேன், நிறைய தடவை சொல்லியிருந்தேன். அது கேட்டிருந்தாங்க. 1916 அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து சென்னையில் தொடங்கியிருப்பாங்கன்னு. அப்புறம் அதே போல் தலைக்கோட்டை போர் சொல்லியிருந்தேன், அதுவும் கேட்டிருந்தாங்க. அப்புறம் நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? அடுத்தடுத்த கணக்குகளில் நான் ஜிஎஸ் சொல்கிறேன், பாருங்கள். அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 21 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட வட்டத்தின் சுற்றளவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வட்டத்தோட சுற்றளவு கேட்குறாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? விட்டம் கொடுத்துருக்காங்க. 21 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட வட்டத்தின் சுற்றளவுன்னு கேட்டிருக்காங்க. நல்ல கொஸ்டினை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஒரு ஆரம் கொடுத்துருந்தா தான் டேரெக்டாக நம்ம ஃபார்முலா எழுதி போட்டுற முடியும். இங்கே விட்டம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட்டு இதுக்கான ஒரு
ஒரு பொது தகவல் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து வட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வட்டத்தில் பாதி, இந்த வட்டத்தை 2ஆக கட் பண்ணோன்னா இதான் விட்டம். புரியுதுங்களா? வட்டத்தில் பாதி விட்டம். இந்த விட்டம் இருக்கு இல்லையா, இது ஒரு விட்டம், இது ஒரு விட்டம், இதை 2ஆக உடைக்கிறோம் இல்லையா, இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, ஆரம்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? வட்டத்தில் பாதி விட்டம், விட்டத்தில் பாதி ஆரம். புரியுதா? வட்டத்தில் மிகப்பெரிய நான் தான் விட்டம்னு சொல்கிறாங்க. நான்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது பேர்லாம் நான், இந்த கோட்டை தொடருது இல்லையா, இது பேர் தான் நான் சொல்லுவாங்க. இதில் உள்ள மிகப்பெரிய நான் இது விட்டம். இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னாகும், அதிகமாக இருக்கும். இதெல்லாம் கூட முன்னெல்லாம் கேட்பாங்க எக்ஸாமில், இது தெரிஞ்சு வச்சிங்க. புரியுதுங்களா? இப்போது இங்கே என்ன கொடுக்குறாங்க, விட்டம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரம் வந்து நம்ம என்னன்னு எழுதலாம், விட்டத்தில் பாதி, விட்டம்னா டி. சரிங்களா? விட்டத்தில் பாதி தான் அது நம்ம ஆரம்னு எழுதுவோம் இல்லையா. அப்போது விட்டம் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 21 சென்டிமீட்டர். இப்போ ஆர் ஈக்குவல் என்னென்னு எழுதலாம், 21/2ன்னு எழுதிக்கலாங்களா? சரி, ஓகே. இப்போ வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா எஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம், 2 × πr. இதான் வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா. பரப்பளவு கேட்டாங்கன்னா πr ஸ்கொயர் எழுதலாம், சுற்றளவு வந்து 2πr. புரியுதுங்களா? அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 ஒரு பையோட வேல்யூ எப்போதுமே எத்தனை வரும், 22/7. சரிங்களா? 22/7 போட்டுங்க. ஆர் வந்து எவ்வளோ, 21/2ங்களா? எப்படி அடிக்கலாம், இந்த 2ஆல் 22, 11 2 22ங்களா? 1 7 7 3 21. மீதி என்னென்னலாம் இருக்குது அப்படியே பெருக்கிட வேண்டியதான். 2 × 11 × 3 எப்படி வரும், 11 2 22, 22 × 3 66 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? ஒரு சுற்றளவுங்கிறது என்னென்னா சுற்றி வர அளவு தான் சுற்றளவு. பரப்பளவுனா இந்த இடம் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாகவே இதுதான் பரப்பளவு. ஓகேவா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு பாருங்கள். ஓர் அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,050 உயர்ந்தது எனில் அசலை காண்க. இந்தமாரி கணக்கு வந்து ஏற்கனவே நடத்தியிருக்கேன். அதாவது அசலும் கொடுக்காமல் வட்டியும் கொடுக்காமல் டைரெக்டாக ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இதானது மொத்த தொகை. மொத்த தொகையை கொடுத்துட்டு அசல் என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகள், அதாவது ஆண்டுகளையும் வட்டி விதத்தையும் பெருக்க சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ அதுதான் என்னது, வட்டி. அப்போ ஐ ஈக்குவல் டு என்னென்னு எதில் நம்ம 5 × 50, 5 × 10 ஈக்குவல் டு எவ்வளோ, 50%. இதான் வந்து தனி வட்டி. இப்போது தனி வட்டி 50% இல்லையா. அப்போ மொத்த தொகைங்கிறது என்னது, அசல் கூட்டல் வட்டி சேர்ந்தது தானே மொத்த தொகை. அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன இதெல்லாம் ஐ ப்ளஸ் பி. அப்போது அசல் வந்து எவ்வளோவா இருக்கும், 100ன்னு இருக்கும், வட்டி சதவீதம் எவ்வளோ, 50 இருக்கும். அப்போ மொத்தமாக எத்தனை சதவீதம், 150%. புரியுதுங்களா? அப்போ இந்த அமௌண்ட்டை என்னென்னு எடுத்துக்கணும், 150% எடுத்துக்கணுமா. இப்போ 150% தான் எவ்வளோ, 10,050 ரூபான்னா அவங்க என்ன கேட்குறாங்க, அசல் தான் கேட்குறாங்க. அசல் வந்து 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டெப்பை எழுதிட்டிங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன் நான், இந்த 2 நம்பரையும் பெருக்கிக்கணும், இதால் வகுத்துடணும். சரிங்களா? வகுக்கலாமா? பாருங்கள். 10,050 × 100 / 150. புரியுதா? எப்படி அடிக்கலாம், ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிருங்க. 3 5 15, 2 5 10. இந்த 3 அடிக்கலாமா, 3 9, மீதி ஒரு 1 இருக்கும். மறுபடியும் 3 9, மீதி ஒரு 1 இருக்கும். 5 15, ஒரு 0. இப்போ 3350 × 2. இது பெருக்கலாமா, 2 10க்கு 1, 2 6 1 7, 2 6, இங்கே ஒரு 0 இருக்கு இல்லையா, போட்டுருங்க. அப்போது அசல் பி ஈக்குவல் டு எவ்வளோ, 6,700 ரூபா. புரியுதுங்களா? இப்போது வட்டியும் கொடுக்காம அசலும் கொடுக்காம மொத்த தொகை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்தமாரி போடலாம். புரியுதுங்களா? பர்சன்டேஜில் எடுத்துகிட்டு ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த ஒரு கணக்கை பாருங்கள். ஈரிலக்க எண்களில் வரும் 7 என்ற எண்ணின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டுறாங்க. இது வந்து ஒரு ரீசனிங் கணக்கு தான். புரியுதுங்களா? அதாவது ஈரிலக்க எண்கள்னால் எதில் ஆரம்பிக்கும், டபுள் டிஜிட் எண்கள் தான். எதில் 10லேருந்து 99 வரைக்கும் உள்ளதான் என்னென்னு சொல்லுவாங்க, டபுள் டிஜிட், அதாவது ஈரிலக்க எண்கள்னு சொல்லுவாங்க. இப்போ 9 வந்து ஓர் இலக்கம், இங்கே 100ன்னு வந்துட்டால் அது என்னென்ன ஆகிடும், 3 இலக்கமும் மாறிடும் இல்லையா. அப்போ 10 to 99 தான் ஈரிலக்க எண்கள். புரியுதுங்களா? அந்த ஈரிலக்க எண்களில் வரும் 7 என்ற எண் எத்தனை இடத்துல வருது, அதோட எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? எழுதலாங்களா? இப்போ 10க்கு அப்புறம் எங்கே 7 வரும், 17 வருங்களா. அப்புறம் 27, 37, 47, 57, 67, 77, 87, 97. சரிங்களா? இப்போ எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9ன்னு ஆப்ஷன் 7 வச்சுருப்பாங்க. ஏமாந்துடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இங்கே 67க்கு அப்புறம் 70 வரும் இல்லையா, அதில் ஒரு 7 இருக்கும். 71ல் ஒரு 7, 72ல் ஒரு 7,
73 74 75 76 அப்புறம் 77 இங்கே எழுதிட்டேன் இல்லையா, 78 79 வரைக்கும் வரும். புரியுதுங்களா? இப்போ என்னங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18ங்களா? இது ஆப்ஷன் பியில் இருக்கும், எதுவும் கிடையாது. இப்போ என்ன சார் அப்படின்னா 7 என்ற எண்ணோட எண்ணிக்கையை தான் கேட்குறாங்க. அப்போது 77ல் 2 7 இருக்குது இல்லையா, அப்போ இன்னொன்று சேர்த்துங்க, மொத்தமாக எத்தனை இருக்குது? 19 இருக்குது. புரியுதுங்களா? இந்த இடத்துல 7ன்னு இல்லை, 6 5 எந்த நம்பர் கொடுத்தாலுமே இதோட எண்ணிக்கை எத்தனை? 19 தான். புரியுதுங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. ஈரிலக்க எண்கள்னால் 10லேருந்து 99 வரைக்கும் 7 என்ற எண்ணு தான் கேட்டிருக்காங்க. 7லாம் எங்கெங்கெல்லாம் வருது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே 77ல் 2 டைம் வந்திருக்கு, டபுள் டைம் வந்திருக்கு. அதனால தான் 2 தடவை எண்ணிக்கிட்டேன். புரியுதுங்களா? நான் எழுதின ஆப்ஷன்லாம் கண்டிப்பாக ஆப்ஷனில் இருக்கும், அதனால் ஏமாந்துடக்கூடாது. இதில் மொத்தம் எத்தனை எண்கள்? 19 7 இருக்குது. புரியுதுங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஏதாவது நடத்தணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.